சத்யா எங்க மக்களே? ஏப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, படுத்திருக்கா பாவம். அப்படியா? உடம்பு சரியில்லையோ? ஏன் மக்களே, என்னாச்சு? வயிற்று வலிப்பா. அப்படியா? சரி, அப்ப படுத்துக்கிடட்டு. ஏப்பா என்ன கிஃப்ட்ப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அம்மாக்கு? அன்னைக்கு நீங்க வளையல் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்களா, ஒருவேளை வளையல் தான் வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? இப்ப தங்க விக்கிற விலைக்கு நினைச்ச உடனே எல்லாம் எனக்கு வளையல் வாங்க முடியாது. இப்போதைக்கு ஒரு சாரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வளையலே நான் அடுத்து வெட்டிங் ஆனிவர்சரி வரும்ல, கல்யாண நாள் வரும்ல எங்களுக்கு, அப்ப வாங்கி கொடுக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். ஆமாப்பா, இந்த அடுத்து உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி வரும்ல. ஆமா மக்களே. இப்ப நான் ஒண்ணு கேட்கட்டா? அம்மைக்கு பிறந்த நாள் வரும்ல, அன்னைக்கு நானும் அக்காவும் சேர்ந்து கேக் வாங்கி கட் பண்ணட்டா? சரிம்மா, உங்களுக்கு கட் பண்ணணும்னா கட் பண்ணுங்க. அப்போ 1 கிலோ கேக்கு ஒரு 600 ரூபாய் வரும். இப்பா ஒரு 700 ரூபாவா தாங்க. நான் தரணுமா? நீங்க தானே கேக் வாங்கி கட் பண்ண போறீங்க. ஆமாப்பா, எங்ககிட்ட எங்க பணம் இருக்கு, அதனாலதான் கேட்கும். சரியா போச்சு. இதுக்கு நானே வாங்கி வரும்போது வாங்கிட்டு வருவேனே. சரிப்பா, அப்ப என்னெல்லாம் வேணும்னு நாங்க லிஸ்ட் சொல்லுவோம், அது போல வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வர்றது நானு, அப்புறம் கிரெடிட் மொத்தம் அவங்களுக்கு. ஏங்க வாராணி. ஏங்க நாங்க காஃபி. இதுல வைராணி. என்னங்க காஃபியை குடிக்காம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ராணி வாங்கிக்கோ. இது என்னது? அப்பவே வச்சு நான் கேட்டுட்டு இருக்கேன், இது என்னது என்னதுன்னு. நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. இது என்னதுங்க? திறந்து பாரு ராணி. இவர் ஒருத்தர். எம்மா வாங்கி பாருமா என்னதுன்னு. சரிடி பாக்கேன் இரு. ஏங்க இது என்னது? புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா ராணி, உனக்கு பிறந்த நாள்ல அதுக்காண்டி ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். கிஃப்ட். எது கிஃப்ட்டா? எப்பா அது கிஃப்ட் கிடையாது, கிஃப்ட். ராணி, எனக்கு இந்த சிவப்பு கலர் புடவை நல்லா பிடிச்சிட்டா, அதனால அந்த கடையில கறி உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க சிவப்பு கலர்லாம் உங்களுக்கு நல்லா பிடிக்குமா? ஆமா, இந்த புடவை உனக்கு கட்டுன எப்படி இருக்கும் தெரியுமா? நீ வேற நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு அழகா இருக்கியா, இந்த சிவப்பு கலர் புடவை உனக்கு அழகா இருக்கும் பத்துக்க. ஏங்க என்னங்க இது? இப்ப வரைக்கும் நீங்க கிஃப்ட் அப்படி இப்படின்னு ஒண்ணுமே வாங்கிட்டு வந்தது கிடையாது. ஏன் பிறந்த நாளா ஞாபகம் வச்சு எனக்கு சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, உன் பிறந்த நாள் அன்னைக்கு காலையில இந்த சேலையை கட்டிட்டு நம்ம 2 பேரும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சரியா? அம்மா இது என்ன மாற்றம்? வயசாக ஆகதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏமா அப்பா இதுக்கு முன்னாடி புடவை எடுத்து தந்ததே கிடையாதா? எடுத்தெல்லாம் தந்திருக்காவதி, ஆனா நான் கேட்டதுக்கு அப்புறம் எடுத்து தருவாரு. இப்ப கேட்காமே வாங்கிட்டு வந்திருக்காருல, இதுதான் முத வாட்டி. அப்பாக்கு எல்லாமே புரியறதுக்கு இவ்வளவு வருஷம் எடுத்திருக்கு. கண்ணு, நீ சும்மா இரு. ராணி, புடவை நல்லா இருக்கா? ஆமாங்க அழகா இருக்கு. சிவப்பு கலர் எனக்கு அவ்வளவா பிடிக்காதுதான், இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, புடவை நல்லா இருக்குங்க. சரி போ, கெட்டிட்டு காட்டு என்கிட்ட. எடி இப்பவே வா, புது ட்ரெஸ் எல்லாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுமா புது துணியை போடாண்டா. நான் மஞ்சள்லாம் பூசிட்டு அடுத்து பிறந்த நாள் அன்னைக்கு காலையில உங்களுக்கு கட்டி காமிக்கேன், சரியா? இது எவன் தான் கண்டுபிடிச்சதோ? சனிக்கிழமை புது ட்ரெஸ் போடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை போடக்கூடாது. அது யாரோ அப்படி சொல்லுவாங்க. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான். போய் கட்டிட்டு வந்து காட்டு. எனக்கு பார்க்கணும் போலயே இருக்கு ராணி. இன்னும் 2 நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. என்னதுங்க எது பிள்ளை முன்னாடி? கட்டிட்டு வந்து காட்டு. ஏம்மா அது அப்பா சொல்லுவாங்களா, எடுத்துட்டு போய் காட்டுங்கம்மா. சரி நின்னுங்க 2 பேரும். இந்த காஃபி ஆறிடும், எடுத்து குடிங்க, நான் கட்டிட்டு வரேன். இதுக்கு மேட்சா பிளவுஸ் ஒண்ணும் கிடையாது. இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளவுஸை போட்டு கட்டி காமி ராணி. சரிம்மா இருங்க. ராணி, இந்த சாரி கட்டினா அழகா இருப்பா. அம்மா இது என்னது இந்த வயசுல? நமக்கு எதுக்கு சேலையை கட்டவோ இல்ல ஏதாச்சும் பண்ணட்டும், நாம போய் படிப்போம். மக்களே இருந்து படி. நாங்க படிக்கோம், நீங்க நடத்துங்க. பிள்ளைங்களும் நல்லா வளர்ந்துட்டு எல்லாம் புரியுது. சத்தியா பாவம், காலேஜ்ல எல்லாரும் அவளை பத்தி தப்பா நினைச்சிருப்பாங்க. இந்த தினேஷனா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. விஷயம் என்னன்னு தெரியல. அக்கா கிட்ட என்ன கேட்டாலும் இப்ப என் மேல எரிஞ்சுதான் விழுவா. பேசாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான் ஒரு வாட்டி. ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டாதான் எனக்கு சமாதானமா இருக்கும். வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அம்மா அவ்வளோதான், என்ன பண்ணுன்னே தெரியாது. உடனே அக்காவுக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிரும். பேசாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம், தான் நல்லது. ஏங்க அடடா ராணி, உனக்கு இந்த சாரி என்ன அழகா இருக்கு தெரியுமா? எங்க நிஜமாவே நல்லா இருக்கும். ஆமா ராணி, அந்த சாரிய கையில எடுத்து பார்க்கும்போது கூட அதோட அழகு தெரியல, ஆனா உனக்கு கட்டுனதுக்கு அப்புறம் அழகா இருக்கு. அம்மா என்ன ஒரு லவ். சும்மா இருட்டி. எங்க தேங்க்ஸுங்க, இந்த சாரி எனக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. ரெட் கலர் சாரியே எனக்கு பிடிக்காது, ஆனா இது அழகா இருக்கு. எங்க எவ்வளவு ஆச்சு? ஆமா அதை சொல்லவே இல்லையே. எப்பா ரேட்டை சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாவோட ஒரிஜினல் ஃபேஸை நீங்க பார்க்க போறீங்க. இது 2780 ரூபாய். எது 2700? இல்ல ராணி, 2780. ஏங்க யாருங்க உங்ககிட்ட இவ்வளவு விலை கொடுத்து எடுக்க சொன்னாவே? யார் ராணி?
இந்த 2780 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் 4 சேலை வாங்கியிருப்பேன். இது 4 சேலையா? ஆமா, உங்களுக்கு நான் கட்டிருந்த சாரி எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறும் 500 ரூபாய் தான். அந்த மாதிரி 5 சேலை எடுத்துருக்கலாம் இந்த 2700 ரூபாய்க்கு. ஒத்த சேலையை போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதானே காசுக்கு அருமை தெரிஞ்சா தானே. என்னது இது? இவளுக்கு gift வாங்கிட்டு வந்து தானே கொடுத்தேன். இப்போ 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துருந்தா வேற மாதிரி பேசியிருப்பா. கொஞ்சம் ரேட்டான சேலை எடுத்து கொடுத்ததும் நம்மளையே திட்டுறாள. என்ன மனுஷனா, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்காவு. இப்ப இந்த 2000க்கு சேலை எடுத்து தானே நான் கேட்டதா? ஏதோ கேட்டது மாதிரி 2780 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏ மக்களே, இப்போ இங்க என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உங்க அம்மா நல்லா சிரிச்சிட்டு தானே நின்னா. அதுதான் நம்ம அம்மா. எல்லாம் நல்லா குஷியாக தான் பேசும். ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான். இந்த பைசாவை அம்மா கையில் கொடுத்துருந்து அம்மா சொன்ன மாதிரி 5 சேலையை எடுத்துருப்பாவ. நீங்கள் ஒத்த சேலையை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா, அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த 2000க்கு நான் ஒரு 4 சேலை வாங்கிட்டு வந்திருக்கணுமோ? ஆமாப்பா. டே தினேஷ், இதுக்கெல்லாம் நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற ஆளே கிடையாது. எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் சின்ன விஷயம், நானே சால்வ் பண்ணி தரேன். மச்சான், அது இல்லடா, உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். எனக்கு கோவம் வரும் தான். ஆனா நான் எந்த பொண்ணோட நேமே ஸ்பாயில் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு இப்படி யாராச்சும் பேசினா எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி தான். புரியுதுடா, ஆனா நீ இப்படியே இருக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ச்சே, வீட்டுக்கு போகவும் பிடிக்கல, எதுவும் பண்ண பிடிக்கல. நாளைக்கு காலேஜுக்கு போய் யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சு சத்யா கிட்ட சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மறுபடியும் சத்யா கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுடா. அவ ஆல்ரெடி கோவத்துல இருக்கா. ஒரு வாரம் போட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். டேய் சுவாணி கால் பண்ணுகாடா. ம் 2 பேரும் பேச மாட்டேங்கன்னு வெளியே இது பண்ணிட்டு இங்க கடலை போட போறீங்களோ? இல்ல மச்சான், நிஜமாவே நாங்க பேசுறது இல்ல. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. சரி நடிக்காத, போய் பேசு. இரு, என்ன விஷயம்னு கேக்குறேன். ஹலோ சுவாணி. ஹலோ, எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன் சுவாணி. நீ என்ன இப்போ கால் பண்ணியிருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் திருப்பி எதுவுமே பேசாதீங்க. எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது. எங்கள் அம்மா வந்துடுவாங்க. அதனால நான் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். சரி சுவாணி, சொல்லி என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து அம்மா கிட்ட ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வேற எக்ஸாம் நடக்குதா. அப்புறம் மார்ச் 3 எனக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, பார்க்கணும்னு சொல்லவும் இல்லை. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க சுவாணி. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு புரியுது. நீ நல்லா படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, சரியா? தேங்க்யூ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நானும் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பீங்களோன்னு நினச்சேன். சின்ன பொண்ணாக்க அப்படி சொன்னதுனால இவ அவாய்ட் பண்ணுறாளோ, அப்படி எதுவும் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல. என் சுவாணி பற்றி நான் எப்பவும் அப்படி நினைக்க மாட்டேன், சரியா? நீ அதெல்லாம் நினச்சி டென்ஷனே ஆகாத. தயவு செஞ்சு எக்ஸாமில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரி. அப்புறம் நான் என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணிக்கேன்னு டக்குன்னு சொல்லிடுங்க. எங்கள் அம்மா வந்துடுவாங்க. சத்யாக்கு காலேஜில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டுட்டு முழுசாக சொல்லவே மாட்டேங்கிறா. அப்புறம் துருவி கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக என்கிட்ட விஷயம் என்னன்னு சொன்னான். காலேஜில் அவளை பற்றி எல்லாரும் தப்பாக பேசியிருக்காங்களா. அவளையும் தினேஷ் அண்ணாவையும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு காலேஜில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கா. இன்னைக்கு காலேஜ்லேருந்து மத்தியானமே வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே அழுக. என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அம்மா கேட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. அதனால தான் அவள் அழுதுட்டு இருக்கான்னு அம்மாவும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன தான் காலேஜில் நடந்துச்சு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தினேஷ் அண்ணா கிட்ட கேட்டு பார்க்குறீங்களா? அவள் தினேஷ் அண்ணா மேலே தான் கோவமாக இருக்கா. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க காலேஜில் ஃபுல்லாக அவனுக்கு என் மேலே கோவம், அதனால என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சுவாணி, இந்த விஷயம் பற்றி எனக்கும் தெரிய வந்துச்சு. தினேஷ் என் கூட தான் இருக்கான். ஆனால் சத்தியமா அவன் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணலை. எனக்கு தெரியும். நான் அவகிட்ட அதை சொல்லி புரிய வைக்கவும் ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் என்கிட்ட உனக்கு என்ன அவனை பற்றி தெரியும், என்னை விட உனக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருமா அப்படி இப்படின்னு அதுக்கும் என் மேலே கோவப்பட்டுட்டு தான் இருக்கா. எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் இங்கே இருந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கான். என்னால் அந்த பிள்ளை நேம் ஸ்பாயில் ஆயிட்டு, ஆனால் சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரே அழுக. சே, இந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு பயம் என்னன்னா, இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் மேமுக்குலாம் தெரிஞ்சால் வீட்டில் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கா. நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுங்கள். அது யார் சொன்னதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து சத்யா கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் நம்பர் நான் சத்யா கொடுத்துருக்கேன். அவள் ஃபோன் பண்ணுவாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை பண்ணுறதா இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எது? என்னோட நம்பர் சத்யா கொடுத்துருக்கியா? ஆமாம், அவள் கேட்கல, நானாக தான் கொடுத்தேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் பற்றி நீங்கள் பேசுங்க. காலேஜில் வேற யாராவது தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக தினேஷ் அண்ணா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்னைக்கே அவங்க சாரி கேட்டுட்டாங்கல்ல, எங்கள் முன்னாடி தானே சாரி சொல்லிட்டு போனாங்க. ஆமாம் சுவாணி, காலேஜில் ஒருத்தங்க மேலே அவனுக்கு டவுட் இருக்குது. நாளைக்கு போயிட்டு அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு வேண்டாம், நீ ஃபோன் பண்ணும்போது நான் உனக்கு சொல்லுங்க, சரியா? சரி. நீங்கள் எதுவும் எங்கள் அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க, சரியா? சரி சுவாணி. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லுங்க. உங்கள் ஸ்கூலில் உனக்கு இந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? எனக்கு எதுக்கு அப்படி கேட்குறீங்க? ஐயோ, இவங்க தெரிஞ்சுதான் கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்களான்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லு.
என்கிட்ட தான் சொல்லணும்னே கிடையாது சுவாணி. ஸ்கூல்ல இந்த மாதிரி யாராவது உன்னை தொல்லை பண்றதா இருந்தா ஒன்ல டீச்சர்ஸ் கிட்ட நீயே ஃபர்ஸ்ட் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா நேரா போய் உங்க வீட்டில் சொல்லிடு. இப்படி மூடி மறைச்சிட்டே இருக்கும்போது அவனுங்க கோவம் வந்து ஏதாவது பண்ணிட்டு கடைசியில் உங்க நேமே ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு எந்த யூஸும் கிடையாது. இதுவே நீங்க ஃபர்ஸ்டே வீட்லயும் ஸ்கூல்லையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்க மேல எந்த தப்பும் இருக்காது. சத்யா பண்ண தப்பு இதுதான். அவ பின்னாடி ஒரு பையன் வம்பிழுத்துட்டு இருந்தான். அதை பத்தி ஃபர்ஸ்டே மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. நான் தினேஷை சொல்லல, இன்னொரு பையன் காலேஜ்ல அவளுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கா. ஆனா தினேஷ் வந்து டைரக்டா வந்து சண்டை போட்டு வந்ததுனால அவ வந்து தப்பா நினைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால எதுவும் இருந்தாலும் வீட்ல இல்லைன்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, சரியா? சரி, அப்படியே தான் இருந்துச்சுன்னா நான் வீட்டில் சொல்லுங்க. சரி சுவாணி, இப்போ நீ வேற எதை பத்தி யோசிக்காத. சத்யாவோட விஷயம் நாங்க பாத்துக்கணும். நீ பேசாம இருந்து படி. எதுவும் ஓவரா திங்க் பண்ணிக்காத. நீ எனக்கு ஃபோன் பண்ணலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியா எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், சரியா? சரி, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லு. ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டூமா. சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. உனக்கு எக்ஸாம் எல்லாம் முடியட்டும். இன்னும் ஒரு மாசம் தானே, அது வரைக்கும் ஃபோனே பண்ணாத, சரியா? உனக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னா நீ கால் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போவுமே படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. நல்லா படி. சரி. நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அதனால நல்லா படி. சரி, ஓகே, நான் வைக்கிறேன். பாய். ஓகே, வைக்கிறேன். என்னாச்சுடா? என்னை பத்தி ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. ஏய் கார்த்தி, சொல்லு மச்சான். என்னாச்சுடா சடனா அப்செட் ஆயிட்ட? பாவண்டா சுவாணி, எவ்வளோ ஃபீல் பண்ணுக்கா. நான் தான் சொன்னோம்ல, என்னால் கூட அவன் கூட பேசாமல் இருந்துட முடியும். ஆனால் அவளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அவன் நல்லா ஃபீல் பண்ணுறது அவள் பேட்ச்லேயே எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? சரி கார்த்தி, இப்போதான் எக்ஸாம் நடக்குதுல்ல, அவ படிக்கட்டும், அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கிடலாம். ஆமாம் மச்சான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னான். சத்யா ஒரே அழகி அவன் வீட்டில். ஐயோ, எதுக்கு? இந்த விஷயத்த நினைச்சுதான் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு விட பார்க்கணும். இதை வச்சு இழுன்னு இழுக்கவும் கூடாது. ஆமாடா, நாளைக்கு நான் காலேஜ் எப்படியாவது போறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புவேன். நாளைக்கு காலேஜ் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் அந்த விஷயத்த சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். சரிடா.